கொஞ்ச நாளாகவே இந்த கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே வீடு தேடி வந்து கிடைக்கிறதுனால மற்ற மெனு செய்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தா கூட இதை நான் செஞ்சுருவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச எந்த மெனு கிடச்சிச்சின்னா மாற்றி செய்வீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 டிப்ஸும் உங்களுக்கு இந்த கீரையோடு சொல்லித்தரேன். எப்போவுமே கீரைக்கு அரிசி களைஞ்ச தண்ணியும் சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடியாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே புளி சேர்க்காமல் கூடவே இன்னொரு தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ஓரளவு கம்மியாக இருக்குமே தவிர கீரையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். புளி சேர்க்கும்போது அதோட தன்மை அப்படியே போயிடும் அப்படின்றத என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. டிப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி லன்ச் மெனு சேப்பக்கிழங்கும் கீரையும் தான்.